ஹலோ கைஸ், இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தெலுங்குல ஒரு த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்க சர்க்கிள் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா தனிமையில ஒரு நபர் கார்ல வந்துகிட்டே இருக்காரு. இரவு நேரத்துல காமிக்கிறாங்க. அதே சமயத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு முகம் தெரியாத நபர் பாத்தீங்கன்னா அவருக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது இவருக்காக, அதாவது அந்த கார்ல வந்தவருக்காக காத்துக்கிட்டு இருந்த நபர் இருக்கா இல்லையா, கார்ல ஒரு கல்லை தூக்கி அடிக்க காரு கவுந்து போகுது. அதுல இருக்க நபர் பாத்தீங்கன்னா வெளியே வராரு. வலியால துடிச்சுக்கிட்டே இருக்க இந்த நபரும், நான் உன்னை கொலை பண்ண போறேன், எனக்கு கொலை பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்குப்பா, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த நபரை கொலை பண்ணலான்னு போக இவருக்கு ஒன்னும் புரியல. நான் எந்த தப்பு பண்ணல, எனக்கு கொலை பண்ண சொன்னது யாரியா அப்படின்னு மாதிரி அழுது கெஞ்சிக்கிட்டே இருக்க. சரிப்பா, இவ்வளவு நேரம் கெஞ்சறல, உனக்காக நான் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தர, யாருக்கும் கொடுக்காத வாய்ப்பு. உன்னை யாரு கொலை பண்ண அனுப்பிச்சாங்க அப்படின்றத நீ கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன்னு வையா, உனக்கு நான் ஒரு போன் கால் பண்ண அனுமதி தர. அந்த போன் கால் பண்ணி அவர்கிட்ட சமாதானம் பேசி இதுல இருந்து நீ தப்பிச்சுக்கலாம்பா, தப்பிச்ச அப்படின்னா நீ எனக்கு கமிஷன் கொடுக்கணும், ஓகேவான்னு கேட்க இந்த நபரும் கரெக்டா யோசிக்க ஆரம்பிக்கிறார். பட்டினி இவரோட அண்ணன் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரோட பேரை சொல்ல, பரவாயில்லையப்பா, சாவு பயம் கண்ணுக்கு தெரியுது, சரி அவர் தான் உனக்கு கொல்ல சொன்னாரு, போன் போட்டு பேசிக்கோன்னு சொல்ல போனை போட்டு அந்த நபர் கிட்ட கொடுக்குறாரு. அந்த நபரும், டேய் எனக்கே நீ ஆப் வைக்க பார்த்தல, என்ன காம்ப்ரமைஸ் பேசினாலும் சரிடா, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், யோ கொலை பண்ண சொன்ன என்ன போன் கால் பண்ண வச்சுக்கிட்டு இருக்க, அவனை போட்டு தள்ளியா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு போக இந்த நபருக்கு வேற வழி இல்லை. அந்த கான்ட்ராக்ட் கில்லரும் பார்த்தீங்கன்னா, மன்னிச்சிருப்பா, உன்னோட வாய்ப்பை நீ முடிச்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கழுத்து அறுத்து போட்டு அவரை துடிக்க கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா படத்தோட ஹீரோவான கைலாஷ் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. எந்நேரமும் போதையிலே இருக்க மனுஷன். இதனால பல பிரச்சனைகள்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த இவரோட இன்ட்ரோவா காமிக்கிறாங்க. ஜெயில இருந்து இவரோட நண்பர் வெளியெடுத்துட்டு வந்து, எப்படி இருந்த, இப்ப எதுக்காகடா இப்படி குடிச்சிட்டு அலையிற, நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்ற மாதிரி திட்ட. எதை பத்தியும் யோசிக்காம அங்க இருந்து மறுபடியும் போறாரு. ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கரெக்டா லிப்ட்ல ஏறி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு லேடி உள்ள வராங்க. இவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டோகிராஃபரா இருந்திருப்பாரு. இதனால அந்த லேடி பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க, என்ன நீங்க போட்டோ ஷூட் எடுத்து தர முடியுமா, எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு, உங்ககிட்ட எடுக்கணும் அப்படின்னு மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்க. தலைவர் தான் ஃபுல் போதையில இருக்கா இல்லையா, எதுவுமே பேசல, கண்டுக்காத மாதிரி போய்கிட்டே இருக்க. இவங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. கட் பண்ண இவ தன்னோட அப்பார்ட்மெண்ட்குள்ள போய் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி போக முகம் தெரியாத நபர் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். இவரை போட்டு அடிச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டாரு. அதுக்கப்புறமா தான் அந்த முகம் தெரியாத நபர் யாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல கான்ட்ராக்ட் கில்லரா ஒருத்தரை காமிச்சாங்க இல்லையா, அவர் தான். ஸோ இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. தம்பி, நீ பார்த்தா கொஞ்சம் நல்ல மாதிரி தெரியுடா, உனக்காக நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நான் இப்ப பேண்டேஜ் எடுப்பேன், நீ கத்தக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி வாயில இருந்து கட்டி வச்சதை எடுத்துட்டு உன்னை கொலை பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, அதை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வையா, நான் உனக்கு ஒரு போன் கால் பண்ண அனுமதி தரேன், அது மூலமா நீ காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம். காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ரெண்டு சைட்ல எனக்கு ஷேர் வரணும்னா உனக்கு நான் ஒரு 2.5 மணி நேரம் டைம் தரேன். ஏன் தெரியுமா, இப்போ நல்ல நேரம் கிடையாது, ஒரு 2.5 மணிக்கு மேலதான் சுப முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுது, அப்ப நான் உனக்கு கொலை பண்ணேன்னு வையா, எனக்கு பாவம் வந்து சேராது, நீயும் சொர்க்கத்துக்கு போவப்பா. ஸோ 2.5 மணி நேரம் உனக்கு டைம் இருக்கு, நல்லா யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுன்னு சொல்லிட்டு இவருக்கு பசிக்குது அப்படின்றதுக்காக கிச்சன்ல ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி போக இந்த சைடு நம்ம ஹீரோவோ என்னடா பண்றது, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தவிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம கொலை பண்ற அளவுக்கு யாரும் நமக்கு எதிரி இல்லை, யாரு இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு அந்த கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட கேட்கும் போது அந்த மனுஷன் சொல்றதா தெரியல, ஏன்னா நான் ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா இது முடிஞ்சு போயிடும், ஸோ உனக்கு இருக்க வாய்ப்பை வேஸ்ட் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டு தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் அப்படியே கட் பண்ணி அருந்ததி அப்படின்ற ஒரு லேடியை நமக்கு காமிக்கிறாங்க. பெரிய பெயிண்டரா இருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கைலாஷ் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போய் வரைஞ்சவங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்றது தெரியாம அந்த பெயிண்டிங்கை பத்தி புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்க இந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் டைப்பா இருப்பாங்க, யார்கிட்டயும் ஜாலியா பழகுறவங்களா இருப்பாங்க. தன்னை பத்தி இப்படி ஒருத்தர் பேசிட்டார் இல்லையா, இதனால ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு நைட்டு ஒரு பப்புக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இவர் அவங்களோட ரூமை ஷேர் பண்ணிக்கிறார் அப்படின்ற விஷயங்களை காமிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த எமோஷன்ஸும் கிடையாது, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அருந்ததி ஒரு
டீல போட இவர் அதை ஏத்துக்கிறார். அண்ட் கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒன் நைட் ஸ்டாண்ட நம்ம வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா, எமோஷன்ஸ் எதுவும் வேணாம், நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஒத்துக்கிறாங்க. கட் பண்ண அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. 2 பேரும் ஜாலியா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நிறைய முறை ஒன்னா இருக்கவும் செய்யறாங்க. அண்ட் நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கிஃப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த சைடு அருந்ததி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னையே அறியாம கைலாஷ் மேல காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக கைலாஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவர் பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி நீ தான் சொன்ன, இப்ப இப்படி பேசினா என்ன அர்த்தம், எனக்கு இதுல உடன்பாடு இல்ல அப்படின்ற மாதிரி அவங்கள புறக்கணிக்க ஆரம்பிக்க இது ஒரு கட்டத்துல பயங்கர பிரச்சனை ஆயிடுது. கைலாஷ் இல்லாம அருந்ததியால இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. பயங்கர டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. கைலாஷ் போன் பண்ணி எடுக்கல, நேர்ல சந்திக்கவும் விரும்பல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஒரு நாள் இரவு கைலாஷோட வீட்டுக்கே போறாங்க. கைலாஷ் சட்டையை பிடிச்சி எதுக்காகடா என்கிட்ட பேச மாட்டேற, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. சுத்தி இருக்க எல்லாருமே இதை பாக்குறாங்க. செக்யூரிட்டி எல்லாமே கூட்டு போகணும்னு ட்ரை பண்ண. அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், ஐ வில் கில் யூ அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டே போயிருந்திருப்பாங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. அருந்ததி தானே என்ன கொல்ல சொன்னான், அவன் தான் என்ன கொல்ல சொன்னா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. எதிரில் இருக்க அந்த நபர், பரவாயில்லையப்பா அருந்ததி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட மூவ் பண்ணிருக்கியா, ஆனா சோகம் என்னன்னா அவன் என்ன கொல்ல சொல்லல. அருந்ததி யாருப்பான்னு கேட்க இவர் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாவ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் முடியாதுன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டேன். இப்ப அவ பாரிஸ்ல போய் செட்டில்ட் ஆயிட்டா அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டன்ற மாதிரிலாம் சொல்ல, சரி நல்லா இருக்கு, ஆனா அருந்ததிலாம் கொல்ல கிடையாதுப்பா, இன்னும் நல்லா யோசிச்சு பாருப்பா, உன்னோட டைமை நீயே வேஸ்ட் பண்ணிக்காதுன்னு சொல்ல இவரு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயும் சத்தம் போட்டுட்டு இவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இன்னொரு பொண்ணோட பிளாஷ்பேக் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. பிரியங்கா அப்படின்றது இவங்களோட பேரா இருக்கும். எம்பியோட பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது அவங்களோட அழகுல மயங்கி இவர் நிறைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க இந்த விஷயத்த பாக்குறாங்க. யாரை கேட்டு நீங்க போட்டோ எடுத்தீங்க, போட்டோவை காமிங்க, டெலீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட போக போட்டோவை பாக்குறாங்க, பிடிச்சி போயிடுது. ஸோ முதல் சந்திப்பே இப்படிதான் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு நாளடைவுல இது காதலா மாறி போயிடுச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பியோட உதவியோட நம்ம ஹீரோவும் விளம்பரம் எல்லாமே கிடைச்சி கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயத்துலதான் எம்பியோட பொண்ணு கூட இவருக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோ நிறைய பேர்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டோம், நிறைய பெண்கள் கூட பேசிக்கிட்டும் இருக்காரு அப்படின்ற விஷயம் பிரியங்காக்கு சுத்தமா பிடிக்கல. கல்யாணம் ஆக போது இனிமேல் இதெல்லாம் தேவைதானா, எதுவா இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும்னு சொல்ல இவர் சிரிச்சுக்கிட்டு அதை கடந்து போயிட்டார். ஆனா பிரியங்காவால இதை கடந்து போக முடியல. அவர் போட்டோகிராஃபில இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை. இதனால ஒரு வழி பண்ணணும் அப்படின்றதுக்காக சில்க் கம்பெனி பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்றாங்க. இதுக்கு நம்ம ஹீரோவே சிஓவா போடணும், இந்த போட்டோகிராஃபருக்கு ஃபியூச்சரே கிடையாது, நீ இந்த தொழில இத்தோட விட்டணும் அப்படின்னு மாதிரி ஒரு கண்டிஷனை போக இவர் இதை ஏத்துக்கல. எனக்கு போட்டோகிராஃபி மேலதான் இன்ட்ரெஸ்ட், அதை விட்டு என்னால வர முடியாது அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அப்பதான் ஒரு பெரிய பிராண்டோட கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா இவர் எடுத்த ஒரு மாடல் மூலமா இவருக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷமான செய்தி கிடைக்குது. இதை நினைச்சு இவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல பிரியங்கா, நீ அந்த போட்டோ ஷூட்டை எடுக்கக்கூடாது, அவங்க கூட கொலாபரேட் பண்ணக்கூடாது, இது என்னோட ஃபைனல் டிசிஷன் அப்படின்ற மாதிரி முடிவா சொல்ல கோவத்தோட உச்ச கட்டத்துக்கே போறாரு. என்னோட ப்ரொஃபஷனல் எது, எனக்கு பிடிச்ச வேலை எது அப்படின்ற மாதிரி நான் பண்றதுதான் டிசிஷன், இதுல தலையிட உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க இதோட முடிவுல இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்கள புறக்கணிச்சுட்டு போக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களோட பாவம் எம்பி அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இதனால நிறைய விஷயங்கள்ல மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல இவர் எதுவுமே பண்ண முடியலன்னு தெரிஞ்சு அவங்க இருக்க பக்கமே போகாம வேற எங்கேயோ வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எம்பி தான் கொலை பண்ண பிளான் போட்டிருப்பாரு அப்படின்ற விஷயத்த அந்த கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட சொல்ல அவரும் இது நேரம் வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவங்களும் சொல்லலப்பா, உன் வாழ்க்கையில நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க போலியாப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் கொடுத்த டைம் முடிஞ்சு போயிடுச்சு. கன் எடுக்கிறாரு. சரி டைம் முடிஞ்சிருச்சு, ஒரு கொல்றதை தவிர வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி கன் எடுத்துட்டு கிட்ட வந்துகிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து ஹீரோ கட் அவுத்துட்டு அவர் கூட சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. 2 பேருக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை. இதோட முடிவுல இது நேரம் வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டே இருந்த நம்ம ஹீரோ அவரை திருப்பி அடிச்சு போட்டுட்டு அவரை பாத்தீங்கன்னா சேர்ல கட்டி போட்டு வச்சிடுறாரு. சோ இப்போ இந்த கான்ட்ராக்ட் கில்லர் பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டார் இல்லையா, யார் கொலை பண்ண சொன்னா அப்படின்றது இவர் மூலமாவே தெரிஞ்சுக்கலான்றதுக்காக அதே கன்னை வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கு. அவர் மசீரமரே தெரியல. இது வரைக்கும் நான் ஒரு 49 பேரை போட்டு தள்ளியிருக்கேன்,
உன்னை போட்டுட்டு ஆஃப் செஞ்சுரி போடலான்னு நினைச்சேன்பா, நடக்க முடியாம போயிடுச்சு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, 49 கொலை பண்ணியிருக்கேன், நான் ஏதாவது மாட்டியிருக்கேனா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கியா? இல்ல 49 பேர்கிட்டயும் நான் எந்த விஷயத்தையும் சொல்லது கிடையாது, எவ்வளோ அடி வாங்கினாலும். நீ இப்ப எப்படி நான் உண்மையை சொல்லுவேன்னு நினைக்கிறேன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல தங்கம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. கதவை யாரோ தட்டுறாங்க. இவரு பயந்துகிட்ட யாருன்னு போய் பார்க்க லிப்ட்ல ஒரு லேடி சந்திச்சாங்க இல்லையா, அவங்கதான். நான் கீழே இருந்தேன், ஏதோ சத்தம் கேட்டுதுன்னு வந்து பார்த்தேன், எல்லாம் ஓகே தானான்னு கேட்க இவர் ஓகேன்னு சொல்லி கதவை சாத்திட்டு போகலான்னு பார்க்க அவங்க எதிர்ச்சியா உள்ள இருக்க நபரை பார்த்துடுறாங்க. இதனால வேற வழி இல்லாம அவங்கள உள்ள தள்ளி கதவை சாத்திட்டுறாரு. கையில வேற கண்ணை வச்சிருக்கா இல்லையா, அந்த லேடி பார்த்து பயந்து போறாங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டே இருக்க. கான்ட்ராக்ட் எல்லாரும் பாருமா, பிள்ளைங்க பசையா இருப்பாங்கன்னு திருடலான்னு வந்தமா, கட்டி போட்டு கொலை பண்ண பாக்குறாமா, என்னை காப்பாத்துமா அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க. இவங்க ஒரு நிமிஷம் ஹீரோவை பாக்குறாங்க. ஐயோ கொலைகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பயத்துல நின்னுகிட்டே இருக்கும்போது அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. நம்ம தயாரா இல்ல, இதை விட்டுடுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க. இது நேரம் வரைக்கும் கான்ட்ராக்ட் இல்ல இவங்க கிட்ட ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, முகத்தை மாத்த ஆரம்பிக்கிறாரு, சிரிக்கிறார். இது மூலமா அந்த லேடி கைலாஷ கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ கைலாஷ கொலை பண்ண வந்தவர் தான் அவர், எதுக்காக கொலை பண்ண வந்தார் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேள்வி கேட்க கைலாஷுக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியல. தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அந்த நபர் மட்டும்தான். ஆனா அவரும் உண்மையை சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு கைலாஷ் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது, உனக்கு ஹிமானியை பத்தி என்ன தெரியும் அந்த கான்ட்ராக்ட் கில்லர் கேட்க ஹீரோவோட முகமே மாறி போயிடுது. ஒரு மாதிரி சோகமாயிட்டாரு. ஹிமானியா இந்த வேலையை பார்த்தா, ஹிமானியா என்ன கொல்ல சொல்லி ஆள் அனுப்புனா அப்படிங்கிற மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க லேடி ஹிமானி யாருன்னு கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இவர் ஒரு பெரிய போட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி பேரை வாங்கிட்டார் இல்லையா, இவரோட போட்டோஸ் எல்லாமே புடிச்சு போய் நார்த் இந்தியால இருக்க ஒரு பிரின்சஸ் ஹிமானி அப்படின்றவங்க இவரை போட்டோ ஷூட்காக கூப்பிடுறாங்க. இவர் முதல்ல அப்பதான் ஹிமானியை சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட போய் அவங்கள போட்டோஸ் எல்லாத்தையும் விதவிதமா எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல பிரின்சஸ் கூட இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா பிரின்சஸ் தொடர வேலையில வச்சுக்காத, தொடாம போட்டோ எடுன்னு சொல்லி அனுப்ப இந்த விஷயம் இவருக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுது. இந்த ப்ராஜெக்டே நான் பண்ணல, எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு எல்லா வேலைகளும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஊருக்கே கிளம்பலான்னு போக அப்பதான் ஹிமானிய நேர்ல வந்து இவங்களை சந்திக்கிறாங்க. எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஓல்ட் ட்ரெடிஷன்ல இருக்கவங்க, அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, அதனாலதான் என்னோட படிப்பை கூட நான் ஹைதராபாத்ல வச்சிருந்தேன், உங்களோட போட்டோஸ் எல்லாமே பார்த்துதான் உங்களை நான் போட்டோ ஷூட்டு கூப்பிட்டேன், எனக்கு உங்க போட்டோஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சகஜமா பேசி பழக அவருக்கு இந்த விஷயம் பிடிச்சி போயிடுது. இவங்களுக்காக மறுபடியும் போட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி நிறைய போட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டோகிராஃபரான இவருக்கும் பிரின்சஸ் ஆன ஹிமானிக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இத்தோட முடிவுல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் காதல் கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா ஹிமானிக்கு இன்னும் ஒரு 2 மாசத்துல வேற ஒரு பெரிய நபர் கூட கல்யாணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை இவங்களால தடுக்கவே முடியாது, ஃபேமிலி டிசிஷன். ஆனா இவங்களோட காதல் எல்லாமே இவர் மேலதான் அப்படின்ற மாதிரி இவர் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு விலை மதிப்புள்ள ஒரு கோல்டு வாட்ச் எல்லாத்தையும், அதாவது டைமண்ட் கலந்த வாட்சை பாத்தீங்கன்னா பரிசளிக்கிறாங்க. நாட்கள் போக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல இவர் கூட பழக முடியாது, இதுக்கு மேல காதல கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு பிரியா விடை கொடுத்துட்டு அவங்க கிளம்பும் போது அந்த சமயம்னு பார்த்து இவரோட 2வது காதலியான எம்பி பொண்ணு இருக்காங்க இல்லையா, கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போச்சு, அவங்க பார்க்க வராங்க. என்னப்பா டாடா காமிச்சிட்டு போயிட்டாலா, உன்னோட விவரங்கள் எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ உன் கூட பழகிறது வெறும் டைம் பாஸுக்கு மட்டும்தான், என்னோட ஸ்டேட்டஸ்க்கும் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கும் கூட தான் ஏனி வச்சா எட்டாது, நான் ஒத்துக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரல, எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்களா, அவ உன்னை லவ் பண்ண கிடையாது, ஜஸ்ட் டைம் பாஸ் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேலும் அவரை துக்கத்துல தள்ளிட்டு போக இவர் ஸ்ட்ரைட்டா போய் ஹிமானியை சந்திக்கிறாரு. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ லவ் பண்றல, கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க எவ்வளோ பேசி பாக்குறாங்க. இது வாய்ப்பே கிடையாது, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பொலைட்டாவும் சொல்லி பாக்குறாங்க. இவர் கடுப்பாக்குறாரு, வெறும் டைம் பாஸுக்காக தான் என் கூட சுத்திக்கிட்டு இருந்தல, உன்னெல்லாம் நல்ல பொண்ணு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பேன் நான் சத்தியமா எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அசிங்கமான வார்த்தைகளால திட்ட அவங்க ஒரு மாதிரி உடைஞ்சு போயிட்டுறாங்க. கண்ணத்துல பலார் நடந்து, இதுக்கப்புறம் நான் அவனோட முகத்தையே பார்க்க விரும்பல, என் கண் எதிரில் நிக்காத, இது நாள் வரைக்கும் நான் அவனை உண்மையாதான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அன்னைக்கு போனவங்க தான். அதுல இருந்து இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அவங்களோட உண்மையான காதலை புரிஞ்சுக்காம தப்பான வார்த்தைகளால திட்டோமே அப்படின்ற மாதிரி தினம் குடிச்சு இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறார் அப்படின்ற மாதிரி. ஆனா இது சாகடிக்கிறதுக்கான ரீசனா கண்டிப்பா இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி இவருக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். சோ சத்தியமா அவங்க சாகடிக்க சொல்லியிருக்க மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்லுடா அப்படின்ற மாதிரி அந்த நபரை மிரட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியா, சரி இவ்வளவு நேரம் வரைக்கும் சொன்ன இல்லையா,
ஆகஸ்ட் 18 என்ன நடந்ததுன்னு தெரியுமான்னு கேட்க இவர் யோசிச்சு பாக்குறாரு. நல்லா குடிச்சிட்டு வேகமா போய்கிட்டே இருக்கும்போது வண்டி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டை சந்திக்குது. கால் ஒடிஞ்சு போய் இவர் நடக்கவே முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் இல்ல. மேலும் மேலும் ஒரு சொல்லு ஞாபகப்படுத்திப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அப்ப என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா, கைலாஷ் அடிப்பட்டு அங்க கடந்திருப்பார் இல்லையா, தன்னோட காதல் இப்படி போயிடுச்சு, தன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிற அந்த ஆத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். சரி, அந்த ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போக கால் உடைஞ்சிருக்கு, எழுந்திருக்கவே முடியல. இதனால யாராவது என்ன கொல்லுங்க, எனக்கு சாகணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியா ஒரு நபர் வராரு. இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் கையில பாத்தீங்கன்னா கன் இருந்திருக்கும். இதை கைலாஷ் பார்த்ததோ என்ன சுட்டு கொண்டுடு, என்ன கொண்டுடியா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க அப்பதான் அந்த நபரோட முகத்தை நமக்கு காமிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் கான்ட்ராக்ட் கில்லர் பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதே நபர் தான் அங்க வந்திருப்பார். சோ தான் சொன்ன விஷயத்துக்காக தான் இவர் இங்க வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவருக்கு இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகி ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ ஏன் கொலை பண்ண சொல்லிட்டு இப்படி சொன்னா என்னையா அர்த்தம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அங்க என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் 49 கொலைகளை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, கொலைகள் ஒவ்வொன்று பண்ணும்போது அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். இவருக்கு இவரோட ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இன்னொரு வாழ்க்கை இருந்திருக்கும். அந்த வாழ்க்கையில தான் இடியா ஒரு சம்பவம் நடக்குது. இவரோட பையன் பாத்தீங்கன்னா மாடியில இருந்து பொத்துன்னு விழுந்து போயிடுறான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போக 10-15 லட்சம் செலவாகும். அவனுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதனால தான் பண்ண வேலைகள் எல்லாத்தையும் நினைச்சு வந்துரு. தான் பண்ண பாவம் தான் தான் பையனை பிடிச்சி ஆட்டுதோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் காசை கேட்டாங்க. யாருமே எதுவுமே உதவி பண்ண முன் வரல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல நின்று யோசிக்கிறாரு. சரி, சாகிறது தான் ஒரே வழி, நம்ம பண்ண தப்புக்கு நம்ம சாவோம் அப்படின்ற மாதிரி தற்கொலை பண்ணிக்கலான்னு போக அப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. இவர் அதை பார்க்கலான்னு போக அங்கதான் கைலாஷ் விழுந்து கிடப்பாரு. சோ கைலாஷ் தர கொலை பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் கையில ஹிமானி கொடுத்த வாட்ச் இருக்கும். அதை கொடுத்து இதை வச்சுக்கிட்டு என்ன கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயக்கம் போட்டு போத்துன்னு விழுந்திருப்பாரு. அந்த வாட்சை பாக்குறாரு, கைலாஷ பாக்குறாரு. கடவுளா வந்து உதவினார் போல அப்படின்ற மாதிரி அந்த வாட்சை வச்சு இவரோட பையனோட உயிரை பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டு அந்த உதவி பண்ண அந்த நல்ல உள்ள யாரு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஹீரோ ஒரு பெரிய போட்டோகிராஃபர் இல்லையா, அவருக்கு அடிபட்டுருச்சு வண்டியில போகும்போது அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல பாக்குறாரு. அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் அதுல போட்டிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவர் தற்கொலை பண்ணிக்க தான் போனாரு அப்படின்ற விஷயம் இவருக்கு தான் தெரியும் இல்லையா. தான் உயிரை காப்பாத்தி, அதாவது தன்னோட பையனோட உயிரை காப்பாத்தி தான் வாழ்க்கையை மீட்டு தந்த அந்த மனுஷனுக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன காரணம் இருக்கோ அப்படின்ற மாதிரி அவரோட வாழ்க்கையை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் இமானி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறதையும் அவங்களோட நினைவால அழுதுகிட்டு இருக்கிறதையும் நினைச்சு இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி, சாவ தவிர இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, வாழ்க்கை ஒரு சர்க்கிள் மாதிரியானது அப்படின்றத புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணியிருப்பார். சோ இவர் வந்ததுக்கான காரணம் இவரை சாகடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இல்ல, இவரோட வாழ்க்கையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் டைமும் கொடுத்திருப்பாரு. அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி முடிக்கலாம் அப்படின்ற பிளானோட தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கான்ட்ராக்ட்ல சொல்லி முடிக்க ஹீரோ ஒரு மாதிரி ஆயிட்டாரு. முதல் வேலையை அவரோட கைத்தை அவுத்து விட்டுட்டு அவரை இங்கிருந்து போகும்படி அனுப்பி வைக்கிறாரு. போகும்போது இவ்வளவு கொலைகள் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு அது தப்பா தெரியலையான்னு கேட்க, கண்டிப்பா தப்பா தான் தம்பி தெரியுது, என்னைக்கா இருந்தாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ, காதல் தோல்வியை விட இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவர் போய் உட்கார்றாரு. அண்ட் பக்கத்து வீட்டு அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் அம்மா நீங்க ஏதோ கேட்டீங்களே லிப்ட்ல, அது என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்கள போட்டோ ஷூட் எடுக்கணும், அதுக்கு நீங்க உதவ முடியுமான்னு கேட்கறாங்க. நான் அப்படியே கட் பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள் அந்த லேடியை போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஸோ பழைய கைலாஷா வந்துட்டார் அப்படின்ற விஷயத்த காமிச்சு வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி, அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவரோட கேமராவை காமிக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வட்டமான ஒரு லென்ஸ் தான் இல்லையா. இந்த விஷயத்தோட சிங்க் பண்ணி இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.